ஹலோ गाइस, பிக் பாஸ்க்கான ப்ரோமோ 3 வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் எதிர்பாராத விதமாக கனி அண்ட் சபரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்ட் எல்லாம் பண்ணல, செல்லமா ரோஸ்ட் பண்றாரு. என்னங்க நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்ட்டு தான் வந்து ப்ரோமோ இருக்கு. ஓஹோ மாட்டினாங்களான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. என்னங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து குட்டி ரோஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. கடமைக்கு பண்ண மாதிரி தெரிகிறது. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணா போதும். ஒரே ஒரு கிளிக் பண்ணா போதும், நீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை மாறுவீங்க. நான் போற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ இந்த ப்ரோமோ 3 வந்து பாத்தீங்கன்னா பெரிய சுவாரஸ்யமாக இருக்கும். பாத்தீங்கன்னா ப்ரோமோ 2 அளவுக்கு இல்லை. ப்ரோமோ 2 வந்து பாத்தீங்கன்னா கமருதனை போட்டு வறுத்து எடுத்திருப்பாரு. ஏன்னா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி, பேச தெரியாத பூச்சி பேக்கன் முழிக்கும். அதனால அவரை போட்டு நல்லா வறுத்து எடுத்தார்கள். ஆனா சபரியன் கனி பேச தெரிந்த பூச்சிகள், பெரிய பூச்சிகள். ஆனாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னங்க நீங்க போங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து வறுத்து எடுத்திருக்காரு. சோ வீட்டுக்குள்ள வந்து கனி அண்ட் சபரி போடுற பிளான் அண்ட் திட்டம் அது எப்படிப்பட்டது, அது வந்து உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் எப்படி பாதிக்கிறது அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா கேட்கறாங்க. முக்கியமா பார்வதி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். அதுக்கு யாரெல்லாம் பேசுறாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கமருதன் அவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு எல்லாம் வந்து மொத்தத்தும் பாத்தீங்கன்னா நம்ம கனி அண்ட் சபரி தான் வந்து பிளான் பண்றாங்க. பார்வதி அவங்களை வந்து தூக்கணும் சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கமருதன் சொல்றாரு. அவ்வளவுதான், சபரி அவர்கள் பார்த்து விட்டார். இனிமே இந்த கமருதன் கிட்ட வருவேன், நீ எல்லாருமே போட்டு தரியா, நீ இரடா உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் கமருதனை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாரு நம்ம சபரி அண்ணன். அடுத்தது யாரு பாத்தீங்கன்னா நம்ம பார்வதியோட டீம், த வாட்டர்மெலன் டீம் உடைய நம்ம பொருளாளர் செயலாளர் அகோரி கலையரசன் அவர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றனா, நான் எங்க பார்வதி அக்காவை அடிக்கிறதே இவங்களுக்கு வேலையா போச்சுங்க. இவங்களோட பிளானிங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கனியோட பிளான் அண்ட் சபரியோட பிளான் பாத்தீங்கன்னா எங்க அக்கா பார்வதி அக்காவை எப்படியாவது தட்டி தூக்கணும், அவங்க வந்து தோக்கடிக்கணும், இதுதான் வந்து அவங்களோட பிளான். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அவங்க இவனை வந்து கிட்டே சேர்க்க மாட்டாங்க. சபரி அண்ட் கனி வந்து பாத்தீங்கன்னா கலையரசனை கிட்டே சேர்க்க மாட்டாங்க. இவரை வந்து பிளான் பண்ணி பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ணி பார்வதியை தூக்கணும்னு பாக்குறாங்க. பார்வதி அவங்களும் பேசுறாங்க, ஆமா சார் எல்லாமே வந்து கரெக்ட் சார். பாத்தீங்கன்னா சபரியோட தாட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, கனியோட தாட்ஸ் அதிகமா இருக்கு. அந்த டீமே பிக் பாஸ் டீம் இருக்கு பாத்தீங்களா, அதுல அதிகமா யோசிச்சு கன்னிங்கா கேம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 2 பேர், அது சபரி அண்ட் கனி, இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி என்ன தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்வதியக்கா புலம்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பேரும் பிடிக்காது, சபரியே பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து கேம் மூலியமா இவங்கள தோக்கடிச்சவங்க, கனி வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் மூலியமா தோக்கடிச்சவங்க. இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருந்து போங்க அப்பதான் நான் டைட்டில் வின் பண்ண சொல்லிட்டு பார்வதி தான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உடனே நம்ம விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா என்ன நீங்க கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, இப்படியே கேம் விளையாடுறீங்க அப்படிலாம் கேட்டப்பதான் இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிங்க நீங்க கனி அக்கா சொல்லுங்க அக்கா, இப்படிலாம் யோசிக்க கூடாது, எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்களா அப்படின்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா, இவங்களை எழுப்பி ஏதாவது பேச விட்டா அவங்க கிழிப்பாங்கல்ல, அதனால வார்த்தைக்கு வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க சரிங்களா, சார் பார்த்து விளையாடுங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க கனி, என்ன கனி நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அன்பா ரோஸ்ட் பண்ணிட்டார். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோவை போட்டு நீ எல்லாம் எனக்கு சொல்லி தராத, நீ எல்லாம் ஒரு ஆளா, புக்கு படி, புக்கில் என்ன போட்டிருக்கு, இது தெரியாம வந்து வச்சிருக்க அப்படின்னு பண்ணாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் வந்து ப்ரோமோவா, இன்னும் கொஞ்சம் ஏன் நீங்க வந்து கனிக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னர் கொடுக்குறீங்க தெரியல. நம்ம சேதுபதி சார், சபரி அண்ட் கனி ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ், அதனால அப்படியா தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் இது ஒரு டாபிக்காக கொண்டு வந்தீங்களே, அட்லீஸ்ட் அதுக்கே வந்து உங்களை பாராட்டலாம். கனி வந்து பிளான் பண்றாங்க, சபரி வந்து பிளான் பண்றாங்க, அது வந்து நம்ம வாட்டர்மெலன் டீம், அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் கலையரசன் பார்வதியை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது பாத்தீங்களா, அது வந்து சபைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்பாடா கனியை பத்தியும் அப்புறமா நம்ம சபரியை பத்தியும் நல்லா கேள்வி கேட்டாங்கப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதிக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறதுக்காக தான் இதை கேட்டாங்க. இவங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கா போட்டு வேற லெவல்ல காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. இங்கே எப்படி இருக்குன்னா அப்போ அரங்கத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்க சரிங்களா, லைவ்ல ஷோல எப்படி இருக்கும் பாத்தீங்களா, சுமாரா தான் இருந்திருக்கும் சரிங்களா, ரொம்பலாம் இருந்திருக்காது. இது போல வேற ஏதாவது ப்ரோமோ போட்டிருக்கலாம் சரிங்களா, இதே தான் போட்டிருக்காங்க, ஏதோ நாங்களும் மண்ணம் விட்டு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ரோமோஸ் லைவ் அப்டேட்ஸ்லாம் நான் பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஓகே, ஸோ அதுக்கு என்ன நீங்க என்ன பண்ணணும்,
இந்த வீடியோவை லைக் பண்ணணும் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரே இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Till then, bye from my friend Raja Harivengat.